இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டிக்கான பிட்ச் மாற்றப்பட்டுள்ள நிலையில், இதனை இந்திய அணி சமாளிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில், 2வது போட்டியில் இந்திய அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இந்த நிலையில் 3வது போட்டியில் வெல்லும் அணிக்கே டெஸ்ட் தொடரை வெல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதால் 3வது போட்டி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. லண்டன் லார்ட்ஸ் மைதானம் பொதுவாகவே வேகப்பந்திற்கு சாதகமாக இருக்கும். முதல் இன்னிங்ஸில் சராசரி ஸ்கோர் 230+ ரன்களாகவும், 2வது இன்னிங்ஸில் சராசரி ஸ்கோர் 300+ ரன்களாகவும் இருக்கிறது. அதாவது துவக்கத்தில் முழுக்க வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் என புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. குறிப்பாக இங்கு கடந்த 6 போட்டிகளில் முதல் செஷனில் மட்டும் 22 விக்கெட்டுகள் விழுந்துள்ளது. அந்த அளவுக்கு துவக்கத்தில் பிட்ச் வேகத்திற்கு சாதகமாக இருக்கும். இந்த நிலையில் இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கான பிட்சை மாற்றும்படி பயிற்சியாளர் பிராண்டன் மெக்கலம் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிட்சை பார்த்தபோது அது முதல் நாளிற்கு மட்டுமே வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் என்பது போல் தெரிய வந்ததாகவும், இதனை மாற்றும்படி அவர் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஒவ்வொரு மைதானத்திலும் 4-5 பவுலிங் பிட்சுகள் இருக்கும். இதில் ஒன்றை தான் போட்டிக்காக தேர்வு செய்வார்கள். மேலும் எந்த நாடு இருதரப்பு தொடரை நடத்துகிறதோ அந்த நாடு தான் பிட்ச் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் லார்ட்ஸ் போட்டிக்கான பிட்சை பார்த்தபோது இது முதல் நாளுக்கு மட்டுமே வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் என்பது போல மெக்கலத்துக்கு தோன்றியிருக்கிறது. இதனால் உடனடியாக பிட்சை மாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினாராம். இதனால் அருகில் இருக்கும் பவுலிங் பிட்சை உடனடியாக தயார் செய்யும் வேளையில் ஊழியர்கள் களமிறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அந்த பிட்சில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்விங் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. அதாவது 3 நாட்களில் போட்டி நடைபெறும் வகையில் பிட்ச் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான பிட்ச் ஆசிய கண்டத்தில் இருப்பது போல இருந்ததாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்திடம் மெக்கலம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தான் பிட்சை உடனடியாக மாற்றி அமைத்துள்ளார்களாம். இங்கிலாந்து பவுலர் ஜோப்பர் ஆர்ச்சர் நீண்ட மாதங்களுக்கு பிறகு இங்கிலாந்து அணிக்கு திரும்பியுள்ளார். 3வது டெஸ்டில் அபாரமாக பந்து வீச வாய்ப்புள்ளது. இதனால் தான் பிட்சை முழுக்க பவுலர்களுக்கு சாதகமாக வடிவமைக்க முடிவு செய்துள்ளார்களாம். இந்திய அணியில் ஜஸ்பிரித் பும்ரா, ஆகாஷ்தீப், முகமது சிராஜ் ஆகியோரும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இதனால் பிட்ச் வேகத்திற்கு சாதகமாக இருந்தால் அது இரு தரப்புக்கும் பாதகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஆகையால் 3வது டெஸ்ட் போட்டியில் அடிக்கடி ட்விஸ்ட் இருக்கும் என கருதப்படுகிறது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி 10ஆம் தேதி துவங்க உள்ளது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.